அண்ட் வெல்கம் பேக் மக்களே. திஸ் இஸ் காட் ஆஃப் சேனல். நான் ஹரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அமரன் மூவில சிப்பாய் விக்ரம பார்த்திருப்போம். சோ அந்த கேரக்டர் பத்தி கொஞ்சோண்டு பார்ப்போம். இவர் வந்து பாத்தீங்கன்னா 15 மார்ச் 1983 வந்து ஹரியானால திவாரின்னு சொல்ல போற இடத்துல தான் நம்ம மாவீரர் பிறகுறாரு. படிப்பு எல்லாத்தையும் நார்மலாவே முடிச்சுட்டு இவரோட 20வது வயசுல பாத்தீங்கன்னா 17th ராய்ஸ்டார் ரைபிள்ஸ் பேட்ச்ல வந்து ஆர்மில வந்து ஜாயின் பண்றாரு 2002ல. இல்ல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஃபேமிலில இருந்து இவர் 4th ஜெனரேஷனா மிலிட்டண்டா வராரு. ஐ மீன் ஆர்மில ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபேமிலியில வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ சுஷீலா சிங் சொல்லப்படுற ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பையனும் இருக்கா, அபிஷேக் சிங். இப்படியே போகுது. 2012 வந்து மறுபடியும் இவர் வந்து 44th RRல ஜாயின் பண்றாரு. இங்கதான் நம்ம முகுந்த் சார் வந்து மேஜரா வந்து ப்ரொமோட் ஆகப்படுறாரு. சோ மேஜர் முகுந்தா இருக்கட்டும், விக்ரம் சார் இங்கதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண நல்ல ஒரு பாண்டுமே அவங்களுக்கு ஒரு கிரியேட் ஆகுது. ஆக்சுவலா சொல்லணும்னா இவங்க ரெண்டுமே பட்டி ஆகுறாங்க. பட்டிக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, மிலிட்டரி டேர்ம் படி ஒரு லாயல்ட்டி, ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு தான் பட்டின்னு மீன் பண்ணுவாங்க. ஏப்ரல் 2014 பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி டெரரிசம் ஆபரேஷனும் நடக்குது. சோ நீங்க படத்துல பார்த்த மாதிரியே அந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு வேண்டி ஃபர்ஸ்ட் மேஜர் சார் முகுந்த் சார் மட்டும் தான் உள்ள போறதா இருந்துச்சுன்னா, தனியாலாம் உள்ள போறேன், ஒருத்தரா உள்ள போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பின்னாடி இருந்து ஒரு ஆள் இல்ல 2 ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சார் வந்து அந்த பின்னாடி தோல் கொடுத்துருப்பாரு. சோ அவர் விக்ரம் சார் என்ன சொல்றதுன்னா, சப்போஸ் நான் செத்துட்டேன்னா கூட என் பாடியை நீங்க ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு நீங்க தப்பிச்சுக்கோங்க சார் அப்படின்னு தான் சொல்லிடுவாரு. இதுல இருந்தே அவங்களுக்கு கூட எப்படி ஒரு பாண்ட் இருக்கு நீங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மிஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு வேண்டி இவங்க 2 பேரும் உயிரை விட்டுருப்பாங்க. அது மேஜரான ஒரு சாக்ரிஃபைஸ். சோ அந்த மிஷன் சக்சஸ் இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட், அந்த பேட்சுக்குள்ள இருக்க ஒரு பாண்ட் தான் அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண வச்சது. அது மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2014லயே இந்தியா 3rd பீஸ் டைம் அவார்டான சௌரிய சக்ரா வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க அவங்க வைஃப். நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணவும் தயாரா இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட பெரிய